ஸ்டார்டிங் சீனில் ஜான்விக்கு கையில் வந்து கட்டு போட்டுட்ருப்பாங்க டாக்டர். அப்போ தான் நம்மளோட சீமா அவளோட கையில் இருக்கிற அந்த பாம்பு வளையலை பார்த்துருப்பா. அவளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. உடனே வந்து ரோஹிணிகிட்ட போயிட்டு சொல்லியிருப்பா, அந்த பார் ரோஹிணி, நீ அன்னைக்கு நல்லா யோசிப்பாரு, அந்த பொம்பளையோட கையில் எப்பேற்பட்ட வளையலை போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு துருவி துருவி கேட்குறா. ரோஹிணியும் தெளிவாக சொல்லிடுறா, இந்த மாதிரி கருப்பு கலரில் ஒரு பாம்பு போட்ட வளையல் தாக்கா போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, எனக்கு வந்து ஜான்வி மேலே டவுட்டாக இருக்குது, ஏன்னா அவளோட கையில் இதே மாதிரி வளையலை நான் பார்த்தேன், அதனால நீயே வந்து அவளோட கையில் இருக்கிற வளையலை பார்த்து அதுதான் அந்த வளையலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அதோட இங்கே எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ தான் வந்து ரோஹிணி வந்து ட்ரை பண்ணுறா, இந்த மாதிரி வந்து ஜான்வி கையில் என்ன வளையல் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் வளையலை பார்த்துட்டு ஒன்றுமே தெரியல, ஏன்னா அது நார்மலான வளையல் மாதிரி தான் போட்டிருக்கல. உடனே சீமாட்ட வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு தான் நமக்கும் இருக்குது. அதோட வந்து ஜான்வி சாப்பிட்டுட்டு சிரிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு, என்ன சீமா, என்னை பற்றி என்ன நினைச்ச, அவ்வளோ பெரிய முட்டாளானா, என் மேலே உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு, அதனால தான் இந்த வளையலை நான் மாற்றி போட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பயங்கர தெளிவாக இருக்கா போங்க. அதோட இங்கே நைட் ஆயிடுது. என்ன பண்ணுறா, இங்கே ஜான்வி வந்து யாருக்கும் தெரியாமல் மறுபடியும் அந்த ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி தேட ஆரம்பிக்கிறான். அங்கே வந்து ஒரு செவரு மாதிரி இருக்கு, அங்கே வந்து தட்டி பார்க்குறா, ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, என்ன அது விசித்திரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டை நவத்திட்டு அதை வந்து சுத்தியலால் அடித்து உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே போயிட்டுருக்கு. அதோட இங்கே சீமாவை காட்டுறாங்க. சீமாவுக்கு தூக்கமே வரமாட்டுது. ஜான்வி மேலே அவளுக்கு தான் சந்தேகம் வந்துருச்சு இல்லை, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போய் பார்க்குறா. பார்த்தா ஜான்வியை காணோம். அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இந்த பொண்ணு எங்கே போனா இந்த நைட் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்க்குறா. எங்கேயுமே காணோம். இவ எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஷாக் ஆகி நிற்கிறா. இங்கே அப்படியே ஜான்வியை தான் காட்டுறாங்க. அவள் வந்து ஒரு சுத்தியில வச்சு செவத்தை வந்து உடைச்சிட்டு இருப்பாள். ஒரு வழியா ஒரு செங்கல்ல மட்டும் எடுத்து பார்த்து டார்ச்சை வந்து படிச்சு பார்க்குறா. பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே வந்து என்னமோ பேயை பார்த்த மாதிரி அப்படியே அதிர்ச்சின்னு உறைஞ்சி போய் நிற்கிறா. அப்புறம் வந்து இங்கே சீமா மறுபடியும் வந்து ஜான்வியோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே ஜான்வி ஒன்றுமே தெரியாத மாதிரி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். சீமாவுக்கு தெரிஞ்சது, இவ வேணும்னு வந்து வெளில போயிட்டு சத்த கட்டாமல் வந்து படுத்துட்டா போலன்னு நினச்சிக்கிட்டு உடனே லைட் ஆன் பண்ணிட்டு ஜான்வின்னு சொல்லிட்டு பிடிச்சி எழுப்பி விடுறா. அவள் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிற மாதிரியே ஒரு ஆக்டிங்கை போட உடனே வந்து என்னாச்சு சீமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அந்த பாரு, நீ நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ நேரம் இந்த ரூமில் நீ இல்லவே இல்லை, இப்போ வந்து இங்கே தான் படுத்துருக்கிற மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு கேட்டால், என்ன உளறீங்க, நான் தூங்கிட்டுல இருந்தேன், நீங்கள் என்ன தூக்கத்தில் இருக்கிற வியாதி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். அந்த பாரு, எனக்கு ஒன்றும் வியாதி இல்லை, உனக்கு தான் வியாதி, என் குடும்பத்தை பழிவாங்கத்தானே இந்த வீட்டுக்கு நீ வந்திருக்க, எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஜான்வி, இதுக்கப்புறம் நீ வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நாளைக்கே நீ யார் என்னன்னு சொல்லிட்டு என் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் உன்னை நான் தெரியப்படுத்த போகிறேன், உன்னை இந்த வீட்டை விட்டு வெளில துரத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வார்னிங் பண்ணிட்டு போயிடுறா. ஜான்விக்கு செம்மையாக கடுப்பாகுது, எவ்வளோ திமிரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்கே பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நாள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியணுமோ முடிஞ்சிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களோட கணவனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு வருத்தப்படுறாங்க. அன்றைக்கி ராத்திரி நடந்தது என்னோடய வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க, எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, இந்த நாள் வந்தாலே ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. அதில் வந்து சுஜாதா இருக்காங்கல்ல, அதாவது சித்தார்த் அண்ட் பிரேமோட அம்மா, அவங்க வந்து யார்கிட்டையும் தப்பிச்சு ஓடுறாங்க. அவங்கக்கிட்ட யாரோ ஒருத்தவங்க தப்பாக நடந்துக்க பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. என்ன ஏதுன்னு ஒன்றும் டீட்டெயிலாக காட்டல. அப்போ சுஜாதா வராங்க, அத்தை இந்த மாதிரி வந்து வாங்க, எல்லாரும் வந்து உங்களுக்கு கீழே கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு 2 பேர் நடந்து போகிறாங்க. பார்த்தா கூட ஃபுல்லாகவே வந்து லைட்லாம் ஆஃப் ஆகி இருட்டாக இருக்குது. என்னது இது எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. அப்புறம் டக்குன்னு லைட் ஆன் ஆனவுடனே ஹாப்பி பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. அப்புறம் என்னன்னா, இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ மொத்த குடும்பமும் எல்லாரையும் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா பார்ட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சீமாலாம் கேட்குறா, பாட்டி சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே வந்து திருன்னு முழிக்கிறாங்க. அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அழைச்சிட்டு போறாங்க. எல்லாரும் பாட்டிக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதோட வந்து சீமாவும் வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா, உங்களுக்காக தான் இதெல்லாம் பிளான் பண்ணோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாட்டியை வந்து சுஜாதா வந்து தனியாக அழைச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். என்ன நடக்குதுங்க, யார் இந்த மாதிரி பார்ட்டியை பண்ணா அப்படின்னு கேட்டா, அந்த பாருங்க அத்தை, இந்த நாளில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு
நமக்கு மட்டும் தானே தெரியும், பாவம் நம்ம குழந்தைங்களுக்குலாம் தெரியாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி சர்ப்ரைஸாக வந்து உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜான்வி வந்துடுறா. ஜான்வி வந்துட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறா. ஏம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. அப்போ தான் அவள் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு பர்த்டே கிஃப்டாக ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன், அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா ரொம்ப முக்கியமானவங்களை நான் அழைச்சிட்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன சொல்கிற, யார் அப்படி அழைச்சிட்டு வர போகிறேன்னு சொன்னால், நீங்கள் கண்ணை மூடுங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ அங்கே வந்து ஒரு வயசான லேடி வந்து நிற்கிறாங்க. உடனே ஜான்வி வந்து கண்ணை ஓப்பன் பண்ணி காட்டுறா. பார்த்தா பாட்டி வந்து அவங்கள பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுது. நீயா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மறந்துட்டியா, நான் தானே உன்னோட உயிர் தோழி அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளையும் வந்து சொல்லுது. உடனே வந்து ஜான்வி வந்து இவங்க தான் என்னோட பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஒன்றுமே புரியலை, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சீமாவுக்கும் ஒன்றுமே புரியலை. இந்த ஜான்வியை வீட்டை விட்டு வெளில துரத்தலான்னு பார்த்தா இவ என்ன பாட்டியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளையை கூட்டு வந்து இவங்க தான் என்னோட பாட்டின்னு சொல்கிறாளே, என்ன நடக்குதுங்கிற மாதிரி அவள் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. எவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளையும் கேட்குது. பாட்டிக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி வந்து அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க போல். அப்போ பாட்டி கொஞ்சம் ஏழையாக இருந்திருப்பாங்க. அந்த பொம்பளை வந்து ஒரு அழகான நெக்லஸை வந்து பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு பாட்டி நினச்சி பார்க்குது. அப்போ இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல். அப்புறம் பாட்டியும் வந்து ஒரு மாதிரி டபுள் மீனிங்காக ஒரு மாதிரி விசித்திரமாகவே பேசுது. இந்த நாளில் வந்து ஒரு தடவை ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல, அது நம்மளோட வாழ்க்கையில் மறக்க முடியாதது, அந்த மாதிரி இந்த ராத்திரி நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி பொடி வச்சே பேசிகிட்டு இருக்கு. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் எல்லாரும் சரி வாங்க கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. வெட்டிட்டு பாட்டி வந்து கேக்கை வெட்டிட்டு டக்குன்னு அவளுக்கு தான் ஊட்டுறதுக்கு போகுது. இங்கே மனோரஞ்சனி வந்து வாயை குழம்பிட்டு இருக்காப்பா, அக்கா எனக்கு தான் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து அவங்களுக்கே கேக்கை ஊட்டி விட்டுது. ஊட்டி விட்டோடனே அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு. அப்போ தான் வந்து எல்லோரும் ஃபங்க்ஷன் விட்டு போனோடனே பாட்டி சொல்லுது, உனக்கு வந்து ஒரு அழகான ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், அந்த கிஃப்ட்டு மட்டும் நீ பார்த்தனா அசந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பாட்டிக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட எல்லோரும் போனதுக்கு அப்புறமா அவங்க எல்லாத்துலேயும் சொல்லுது, அந்த கிஃப்ட் எங்கே தெரியுமா இருக்குது, உங்கள் வீட்டோட ஸ்டோர் ரூமில் தான் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போகுது. யாருக்குமே ஒன்றுமே புரியலை. பாட்டி பயந்து நடுங்கிக்கிட்டே ஸ்டோர் ரூமுக்கு போகுது. போன உடனே அந்த கபோர்டு வந்து இருக்குல்ல, அந்த செவத்தை நவர்த்தி ஜான்வி வந்து யூஷுவல் எப்போதும் போல் ஒரு பெரிய கோடாலியை எடுத்து அந்த செவத்தை உடைக்க ஆரம்பிக்கிறா. உடைச்சிட்டு இது உள்ளாக்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா பாருங்க. எல்லாரும் பயத்தில் உறைஞ்சி போய் பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு நமக்கு இப்போ தான் காட்டுறாங்க. அதில் வந்து செவத்துக்கு உள்ளாக்க ஒரு எலும்பு கூட்டு தான் இருக்குது. பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த பாட்டி வந்து ரிவீல் பண்ணுது, இது வேறு யாரும் இல்லை, என்னோட பையன் தான், என்னோட பையனை கொலை பண்ணதே உங்கள் வந்து சாமி மாதிரி கொண்டாடுறீங்களே இந்த பாட்டி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாட்டி வந்து ஒரு கொலை பண்ணி யாருக்குமே தெரியாமல் செவத்து உள்ளாக்க அந்த பணத்தை புதைச்சி இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் தான் எல்லோரும் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்த பாட்டி வந்து மறைச்சி வச்சுருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ரகசியம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, பாட்டி வந்து எதுக்கு வந்து அந்த ஆளு கொலை பண்ணுச்சு அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த பாட்டில் தான் தெரிய வரும். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ அதனால் அடுத்தடுத்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.